பராசக்திங்கிற ஒரு கலை உலகத்தை எப்பவுமே திராவிட முன்னேற்றங்களும் பயன்படுத்திக் கொள்ளும். வேற அண்ணா தனக்கு இருக்கக்கூடிய கலை நியாயத்தை, தனக்கு இருக்கக்கூடிய அறிவை தமிழ் திரைமுறைகளை கொண்டு வந்து சேர்த்துதான் திராவிட தீயை பற்ற வைத்தார். தலைவர் கலைஞர் பராசக்தி என்ற படத்தை கொண்டு வந்து மூட நம்பிக்கை அளித்து எல்லோரும் சமம் என்று சொன்னார். பெருமரியாதைக்குரிய அன்றைய முதலமைச்சர் எம்ஜிஆர் போன்றவர்களும் மக்கள் மன்றத்தில் போய் அண்ணாவின் கொள்கைகளை தெருவாக பரப்பினார்கள். எங்களுடைய நடிகர்கள் எம்.ஆர். ராதா, ராஜேந்திரன் போன்றவர்களாம் இந்த கலையை பயன்படுத்தினோம். நாங்கள் இப்போது பெருமரியாதைக்குரிய சிவகார்த்திகேயன் போன்றவர்கள் அவர்கள் ஒரு நடிகராக அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு திரைப்பட வலிமை மூலியமாக ஜென்சி இளைஞர்களுக்கு இன்னைக்கு எல்லாருமே ஆமாம் நம்ம மீது இந்தியை திணிச்சாங்க, தடுத்தனால தான் இங்கிலீஷ் படிக்கிறோம், தடுத்தனால தான் தாய்மொழி பேசுகிறோம், தடுத்தனால தான் தாய்மொழி வந்திருக்காங்க, அந்த கலையை நாங்கள் பயன்படுத்துகிறோம், இதிலையும் அரசியல் செய்யலாம் என்று இன்றைய ஆர்எஸ்எஸ் பாஜக என்னது. அதனால தான் ஜனநாயகம் படத்துக்கு தடை போட்டிருக்காங்க. இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய பராசக்தி படத்தில் 52 இடங்களில் அது வரச்சப்பாத்தி கூடாங்கிறாங்க, இந்திய அரைக்கின்னு சொன்னதை மீட் பண்ணுறாங்க. 52 இடங்களில் சென்சார் போர்டு இன்றைக்கி விளையாண்டுருக்கு. அதனால் எங்கள் முதலமைச்சர் சொன்னார், இந்த படத்துக்கு வந்தாலும் சென்சார் போர்டு இடி மாதிரி, இன்கம் டேக்ஸ் மாதிரி ஒரு ஒன்றிய அரசு ஏஜென்சி மாதிரி ஆயிடுச்சு, இது ஜனநாயகத்துக்கு நல்லதில்லை, இது வளர்கிற நாட்டுக்கு நல்லதில்லைன்னு எங்கள் தலைவர் சொல்லியிருக்காரு. காங்கிரஸ் கட்சியுடைய மரியாதை ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு. கலைத்துறையை பொறுத்தவரை கலைத்துறையாக பார்க்க வேண்டும். அந்த இருக்கக்கூடிய நடிகர்களுக்கு எந்த அரசியல் வேண்டுமா இருக்கலாம், அவர் எந்த கட்சி வேண்டுமா சேர்ந்து இருக்கலாம். ஆனால் மக்களுக்கு வருகிற போது அதை தடுக்காது கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் விருப்பம். இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி அன்று மொழிப்போர் நடந்தது உண்மையிலேயே காங்கிரஸ் ஆட்சியில். எங்கள் கோரிக்கையும் அன்றைய காங்கிரஸ் தலைவராக இருந்த பெருமரியாதைக்குரிய அன்னை சோனியா காந்தியிடம், அன்னை இந்திரா காந்தியிடம் வைத்த கோரிக்கை, உங்கள் அப்பா பெருமரியாதைக்குரிய ஜனநாயகத்தின் மன்னன் என்று போற்றப்படுகிற நேரு ஒரு வாக்குறுதி எங்களுக்கு கொடுத்தார். 1947 50களிலும் நேரு ஒரு வாக்குறுதி என்ன கொடுத்தார் என்றால், 15 ஆண்டுகளுக்கு இப்போது சட்டம் சொல்கிறது, ஆனால் இந்தி பேசாத மாநிலங்கள் விரும்புகிற வரை இந்தியை திணிக்க மாட்டோம் என்ற வாக்குறுதியை கொடுத்தார். உங்கள் அப்பாவுடைய வாக்குறுதியை காப்பாற்றுங்கள் என்றுதான் போராடினோம். அதைத்தான் அன்றைய காங்கிரஸ் உறுதி செய்தது. இன்றைய கள நிலவரத்தில் பார்த்தால் வரலாற்றில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருமரியாதைக்குரிய காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தமிழ் வேண்டும் என்று ஆதரிக்கிறார். பெருமரியாதைக்குரிய காங்கிரஸ் பேர் இயக்கம் தமிழ் வேண்டும் என்று சொல்கிறது. அன்று நிலைப்பாடு மாறி இருக்கிறது. அன்று எமர்ஜென்சியை கொண்டு வந்தார்கள், நாங்கள் எதிர்த்தோம். இன்று எமர்ஜென்சி கூடாது என்கிறார்கள். அன்று இந்தியை கொண்டு வந்தார்கள், நாங்கள் எதிர்த்தோம். இன்று அவர்கள் இந்தி கூடாது என்கிறார்கள். அன்று மாநிலங்களுக்கு உரிமை இல்லை என்று அவர்கள் எதிர்த்தார்கள். நாங்கள் இல்லை மாநிலங்களுக்கு உரிமை வேண்டும், மாநில சுயாட்சி வேண்டும் என்று கேட்டோம். ஆனால் இன்று அவர்கள் மாநிலங்களுக்கு உரிமை வேண்டும் என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் இயக்கத்துடைய மாறுபாடு கொள்கை. இன்று காங்கிரஸ் பேர் இயக்கம் மோடி எங்கள் மீது இந்தியை திணித்தால், பெருமரியாதைக்கு ராகுல் காந்தியான் சொல்கிறார், இந்தியாவில் எங்கே வேண்டுமானால் மோடி வெல்லலாம், தமிழ்நாட்டில் வெல்ல முடியாது, நெவர் எவர் என்கிறார். என்றால் எங்களோடு ராகுல் காந்தி இருக்கிறார். அந்த காங்கிரஸ் பேர் இயக்கம் இன்று இந்தி திணிப்பை எதிர்க்கிறது. அந்த காங்கிரஸ் பேர் இயக்கம் மாநில சுயாட்சி வேண்டும் என்கிறது. அந்த காங்கிரஸ் பேர் இயக்கம் கூட்டாட்சி வேண்டுகிறது. இதில் என்ன சிக்கல் இருக்க போது? இன்றைக்கி ஏதாவது காங்கிரஸ் எதுக்குதா? பாஜக தான் இந்தியை திணிக்கணும்னு ஆசைப்படுது, காங்கிரஸ் இந்தி திணிப்பு கூடாதுங்குது. அப்போ எங்களோட ஒத்த கூட்டணியாக இருக்கிறார்கள். இந்த கூட்டணிக்குள்ள கல்லறியலாம், எப்படியாவது சுகங்கள்லாம் சொல்லி நீங்கள் நல்லா கவனிக்கிறீங்க. இந்த கூட்டணி மீது கல்லறிகள் யாருன்னா ஹச் ராஜா, இந்த கூட்டணி மீது கல்லறிகிறதுனா ஆர்எஸ்எஸ் கும்பல், இந்த கூட்டணி மீது கல்லறிகிற விஸ்வ இந்து பரிஷத்து, இவங்க யாராவது ஹிந்தி வேணான்னு சொல்லுவாங்களா? ஆனால் காங்கிரஸ் பேர் இயக்கத்தை சேர்ந்த பெருமரியாதைக்கு ராகுல் காந்தியோ இல்லை கார்கேவோ ஐயா சிதம்பரம் போன்றவர்களோ அண்ணன் செல்வ பிறந்தகை போன்றவர்களோ ஹிந்தி வேண்டும்னு சொல்லுவாங்களா? இன்றைக்கி அதுதான் நிலைப்பாடு. ஒரு காலத்தில் ஒரு நிலைப்பாடு இருக்கின்றால் இன்று என்னவாக இருக்கிறது? காங்கிரஸ் பேர் இயக்கம் இன்று இந்தி கூடாது என்கிறது. ஆர்எஸ்எஸ் கும்பல், பாஜக இந்தி வேணும்னு சொல்லுது. தமிழ்நாடு முழுக்க மாணவர்கள் இந்தி திணிப்பை எதிர்த்து எங்கள் தமிழ் வாழ்க தமிழ் வெல்லும் என்கிற முழக்கத்தோடு நடைபெறுகிறோம்.